வணக்கம் நண்பர்களே. முதல்வராக பதவியேற்றிருக்கிற விஜய் நேற்று முழுக்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க வீட்டுக்கே போய் பார்த்தாரு. அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. குறிப்பா முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டுக்கே போய் பார்த்தாரு. அப்படி பார்த்ததனுடைய உண்மையான பின்னணி என்ன, நோக்கத்துக்காக அவர் போய் பார்த்தாரு, அவருடைய மனநிலை என்ன மாதிரி சைக்காலஜில விஜய் மு க ஸ்டாலினை போய் பார்த்தாரு அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த கருத்துல எனக்கு எந்த இரண்டாவது கருத்தே கிடையாது. உண்மையான மனநிலை அதுதான் விஜய்க்கு. ஸோ முதல்வரை அதாவது முன்னாள் முதல்வரை பார்த்துட்ட பிறகு அதோட நிக்காம நேரா வைகோ வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. வைகோ பேரானந்தப்பட்டு புலகாகிதப்பட்டு கட்டி அணைச்சி வைகோவை பற்றி தெரியும். அவர் உணர்ச்சி வசப்படுறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்ல. அப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பல உண்மைகளை வளர்த்திருக்காங்க. என் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்க பையன் இவர் எல்லாருமே அங்கே வளர்த்திருக்காங்க. எப்பேற்பட்ட உன்னதமான கூட்டணி கட்சிகள் பாருங்க. அதுக்கப்புறம் வைகோ முடிச்ச உடனே பக்கத்திலே இருக்கிற, அதாவது விஜயினுடைய வீட்டுக்கு அருகில் 2 தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் டாக்டர் அன்புமணி, அவரை போய் பார்த்துருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவுக்கு தலைவராக இருக்கிற அன்புமணியை போய் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு அவங்க பசங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்துட்டு, அதுக்கு அடுத்து அங்கேயே பனையூருக்கு பக்கத்தில் ஏதாவது நீலாங்கரிலே இருக்கிற சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அவருடைய வீட்டுக்கும் போய் பார்த்து, சீமானும் அப்படிதான். அவர் தேர்தல் நேரத்தில் விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணா கூட உள்ளுக்குள்ள அவர் விஜயை வாழ்த்துக்கிட்டு தான் இருந்தார். என் தம்பின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அரசாங்கம் அமைந்த பிறகு நிறைய வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. ஒருவேளை சீமான் ஜெயிச்சிருந்தா அவரது ஆதரவு கூட விஜய்க்கு தான் கொடுத்துருப்பார். அதனால சீமானை போய் பார்த்தாரு. இப்படி 4 கட்சிகளுடைய தலைவர்களை நேற்று பார்த்த பிறகு மீடியா, சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்கள் மொத்தத்திலையும் இதுதான் செய்தி. எது, விஜய் நேற்று இந்த அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்ததுதான் பெரிய செய்தி. என்னென்ன செய்தி வருதுன்னா, இது ஒரு புதிய அரசியலில் புதிய அத்தியாயம். இந்த மாதிரி நாகரிக அரசியலை வேற யாரும் முன்னெடுக்கல. விஜயனுடைய இந்த முன்னெடுப்பு மிகச் சிறப்பானது. இந்த மாதிரியான ஆரோக்கியமான அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு வேணும். இனியாவது எதிர்கட்சிகளா இருந்தாலும் எதிரி கட்சிகளா இல்லாம இப்படி இணக்கமாக நடந்துக்கணும். அடேங்கப்பா, அதாவது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் வருது திட்டத்துக்கு. ஆனா ஒரு நாகரிகம் கருதி அதை நான் தவிர்க்கிறேன். இந்த மாதிரியான சேனல்கள் எல்லாம், அல்லது இந்த சேனல்களில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஃபயர் எல்லாம் கொண்டு போய் நல்ல பாலைவனத்துல அம்மனமா உருவி விட்டுட்டு துரத்தி விடணும். ஏண்டா, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை? இதுக்கு முன்ன இதை யாரும் பண்ணதே இல்லையா? இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் யாரும் இதை செஞ்சதே இல்லையா? இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் என்ன எதிரி அரசியல் பண்ணிருந்தாரா? மு க ஸ்டாலின் அளவுக்கு எதிர்கட்சிகளை இணக்கமாகவும் பண்போடு நடத்தின ஒரு தலைவர் யாரையாவது காட்டுங்க பார்ப்போம். இந்த இப்போ கலைஞர், ஜெயலலிதா, அதுக்கு முன்ன இப்போ எம்ஜிஆர், இந்த கதையெல்லாம் விட்டுருவோம். இப்போ ஜெயலலிதாவுக்கு அடுத்து ஜெயலலிதா அப்படி இணக்கமா நடத்துனாங்களா அப்படின்றது தேடினா கூட கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா போஸ்ட் ஜெயலலிதா ஈரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓபிஎஸ், இபிஎஸ், இப்போ மு க ஸ்டாலின். இந்த மு க ஸ்டாலின் மாதிரி மிகுந்த நாகரிகத்தோடு மிகுந்த பக்குவத்தோடு பிற கட்சி தலைவர்களை நடத்தின ஒரு முதலமைச்சரை நீங்க காட்டுங்க பார்ப்போம் யாரையாவது. இப்போ முதலமைச்சரா இருக்கிற விஜய் பேசாத பேச்சா? எவ்வளவு பேச்சு! இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு முதுமொழி இருக்கு, அதாவது இது அனுபவ மொழி. செருப்பால் அடிச்சுட்டு தீர்த்தம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுறதெல்லாம் பேசுறீங்க, காரி துப்புறதெல்லாம் துப்புறீங்க, எடுத்து அடிக்கிறதெல்லாம் அடிச்சிருவீங்க, செருப்பால கூட அடிச்சிருவீங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு போயிட்டு அவங்கள மதிச்சு வணங்கி அல்லது கையில ஒரு ஏதாவது தீர்த்தம் கையில கொடுத்து அவங்கள அப்படி கண்ணில் ஒத்தி ஏத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது என்ன மாதிரியான நியாயமோ அப்படிப்பட்ட நியாயம் தான் விஜய் இப்ப போய் முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வரை போய் பார்த்தது. பட் அவர் எப்பயுமே அந்த பண்பாளர் தான். யாரு? மு க ஸ்டாலின் எப்பயுமே அந்த பண்பாளர் தான். எதிரியையும் அவர் அரவணைச்சிட்டு போறது தான் அவருடைய பண்பாக இருந்தது. ஒன்னும் இல்ல, இந்த கரூர் சம்பவத்திலையும் சரி, அதன் பிறகு அந்த சம்பவத்துக்கு காரணமான விஜய் பழிய தூக்கி முதல்வர் மேல, அதாவது மு க ஸ்டாலின் மேலே போடுறாரு. அதற்கு ரியாக்ஷன் பண்ணும் போதும் சரி,
இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்னா குறைந்தபட்ச ஆதாரம் வேணும் இல்ல. சும்மா வாய்க்கு வந்து எல்லாம் ஒரு முதலமைச்சர் மேல அடிச்சு விட்டுற முடியுமா? ஒரு முட்டாள் முதல்வர் தன் கட்சிக்கார ஒருத்தர் சொல்றான், முதலமைச்சர் இருக்கிற ஒருத்தரை பார்த்து யாராவது அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியுமா? ஆனா கட்சி தலைவராக இருந்த விஜய் என்ன பண்ணாரு? அமைதியை கடந்து போயிட்டாரு. சொன்னவன் மன்னிப்போட கேட்கல. எத்தனை அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே முன்னாள் முதல்வர் சொல்றான், அதுக்கு வந்து அவர் எந்த விதமான குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவே இல்லை. இப்படி பண்ணாததெல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளவுத்தையும் பண்ணிட்டு நேரா போய் இவர் போய் பார்த்த உடனே வந்து எல்லாரும் அதெல்லாம் மறந்துடணும், கட்டி பிடிச்சி அவங்க வேணா அந்த உயர்ந்த பண்பில் இருக்கலாம். ஆனா கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவு பெரிய மன வலியை கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மு.க. ஸ்டாலின் வந்து அந்த பண்பாளர் தான். எனக்கு யாருமே வந்து விரோதிகளே கிடையாதுங்க, நான் எல்லாருக்குமே முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கிற 8.5 கோடி பேருக்கு நான் முதலமைச்சர், நான் எப்படி யாராவது ஒருத்தரை போய் நான் எதிரியை நினைக்க முடியும்? இப்போ விஜயை பத்தி கேட்குறீங்க, விஜயே இந்த தமிழ்நாட்டு குடிமகன் தானே, சோ அவருக்கு நான் தானே முதலமைச்சர், அதனால வந்து யாருமே எனக்கு எதிரி கிடையாது, எனக்கு அவர் நண்பர் தான் சொல்லிட்டார் மு.க. ஸ்டாலின். அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்துதான் தொடர்ச்சியாக ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்புல எந்த கூட்டம் போட்டாலும் எங்க போய் பேசினாலும் எடுத்த எடுப்புலேயே மு.க. ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டு. எப்படி குடும்பமே கொள்ளடிக்குது, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, ஒரு பட்ஜெட் 4 கோடி ரூபாய்னா 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டா அதுல 20% ஸ்டாலின் சார் குடும்பத்துக்கே போகுது. இப்ப நான் சொல்றது ஏதாவது நான் பொய்யா சொல்றேன் அல்லது விஜய் மீது இட்டு கட்டி பேசுறேன் அப்படின்னு நீங்க உங்க யாராவது சொல்ல முடியுமா? இது எல்லாமே வந்து முன் வச்சது யாரு? விஜய் தான். இவ்வளவு குற்றச்சாட்டுகிற எந்த விதமான ஆதாரம்? இப்போ ஒரு பட்ஜெட்ல 20 கோடி ரூபாய் யாராவது கமிஷன் அடிக்க முடியுமா? ஆனா ஸ்டாலின் முதல்வர் அந்த ஸ்டாலினும் அவங்க குடும்பமும் இப்படி அடிச்சாங்க அப்படின்னு வெளிப்படையா வந்து விஜய் குற்றம் சாட்டினார். அதற்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்தாரா? ஏதாவது ஒரு ஆதாரம்? ஆனா அந்த சைடு திமுக சைடுல இருந்து யாராவது இப்படி ஒரு குற்றச்சாட்டை விஜய் மேல வச்சாங்களா? நீங்க படத்துல நடிக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு கருப்பு பணம் வாங்குனீங்க, உங்க மேல கேஸ் இருக்கு, நீங்க அந்த கேஸை முதல்ல கிளியர் பண்ணிட்டு என்ன பத்தி பேசுங்க, இப்படி யாருமே சொல்லியே. பத்திரிகைக்காரங்க, யூடியூபர்ஸ் அல்லது அரசியல் விமர்சகர்கள் இவங்க தான் உட்காந்துட்டு சேனலா உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்களே தவிர திமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு யாருமே முன்வைக்கல. சோ ஆனா இப்படியெல்லாம் வந்து மிக மிக அபாண்டமான பல குற்றச்சாட்டுகளை கூறிய விஜய் இன்னைக்கு வந்து அந்த வீண் பழியால வந்து அவரு முதல்வர் பதவியை விட்டு போயிட்டாரு, ஆட்சி இழந்துட்டாரு, அவர் தொகுதியிலே தோத்துட்டாருங்க. எதனால? இந்த அபாண்டமான பழி, இந்த பொய்யான குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டை வந்து அப்படியே நேரட்டிவ் செட் பண்ணி இதே மாதிரியான பிம்பத்தை உருவாக்கி இவர் தான் தூய சக்தி, இவர் வந்தா ஆட்சி நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முகம் அந்த சின்னம். இதை மட்டும் பாருங்கப்பா, எப்பேற்பட்ட போதை பார்ட்டி, எப்பேற்பட்ட கட்ட பஞ்சாயத்துக்காரன், எப்பேற்பட்ட கந்து வட்டிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு நம்ம ஓட்டு போடலாம். ஸ்டாலினை தோக்கடிச்சாங்க அந்த குளத்தூர் தொகுதி மக்கள். யார் காரணம்? அதுக்கு விஜயினுடைய இந்த பொய்யான குற்றச்சாட்டு தானே காரணம். அப்படிப்பட்ட நபர் முதல்வரான முதல் நாளே வந்து அவரு மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்கு அவர் வீட்டுக்கு வராரு. அவரும் வந்து கட்டி தழுவி மரியாதை செஞ்சு பரிசு கொடுத்து வரவேற்று உட்கார வச்சு 10 நிமிஷம் வாழ்த்து தெரிவிச்சு ஆலோசனைகள் சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதை வந்து அவர் இணையதளத்தில் வெளியிடுறார். அதை பார்த்த பல லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் மன கொதிச்சு போனாங்க. மு.க. ஸ்டாலினுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கலாம், மு.க. ஸ்டாலினுக்கு வந்து மிகப்பெரிய மனசு இருக்கலாம், எதிரியையும் மன்னிச்சு அவங்களுக்கும் வந்து அன்பு காட்டி அவர்களையும் அரவணைத்து வாழ்த்து சொல்லி அனுப்புற அந்த பெரிய மனசு அவருக்கு இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே வந்து அது வருமா? தொண்டர்களுக்கு வருமா? ஏன்னா கணத்துல காயம் பட்டது அவன் தான், சண்டை போட்டது அவன் தான். அவன் என்ன மாதிரி உணர்ந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி மற்ற எல்லா தலைவர்களையும் பார்த்துட்டாங்க. இப்போ ஸ்டாலினை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களையும் பார்த்துட்டாரு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல், ஆரோக்கியமா யாருமே இதை பண்ணல அப்படிங்கிறது ஒரு மீடியாவினுடைய அந்த பிம்ப கட்டமைப்பு. யாரும் பண்ணலைன்னா ரொம்ப, அதாவது இவங்களோட ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 5 வருஷம் கூட இல்லை, ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக பதவி ஏற்கிறார். அந்த துணை முதல்வராக பதவி ஏற்ற பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்க்கிறார். எடப்பாடி பழனிசாமி உள்பட அத்தனை கட்சி தலைவர்களையும் பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாழ்த்துக்களையும் அவங்களுடைய ஆலோசனைகளும் பெற்றுட்டு வர்றார். எந்த ஆடம்பரமும் இல்லை.
இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வாழ்த்து பெறும் வைபவம் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. கேஷுவலாக போனார், எல்லாரையும் பார்த்தாரு, வந்துட்டாரு. இது ஒரு பெரிய செய்தியை கூட பெருசாக பண்ணலை. இப்போ இருக்கிற எல்லாரும் அந்த வசதியை மறந்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த செய்ய வச்சு அதை மக்கள் மூளைக்குள்ள போய் திணிக்கிற அந்த ரூட்டு வேலை இருக்குல்ல பாருங்க, அதை செய்ய தவறுனதான் திமுக இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குது. இப்போ நேற்று நடந்த வைபவம் தான் இன்னைக்கு தொடருது. இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் அந்த முதல் கூட்டம், முதல் கூட்டத்தில் முதல் பேச்சு, விஜயனுடைய பேச்சு இன்னைக்கு கேட்க இருந்தது. அதே போல உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு. உதயநிதி ஸ்டாலின் எப்பேற்பட்டவர், முதல்வராக இருக்க விஜயுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு பார்த்து அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சரவெடியாக இருந்தது உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அதே நேரத்தில் விஜய் சட்டசபைக்கு புதுசு முதல் பேச்சு, அதனால் அது அப்படித்தான் இருக்கும். அதை பெருசாக யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. அது இந்த கூட்டத்தொடர் 11:30 முடிஞ்சிச்சு. முடிந்த உடனே மீண்டும் வந்து இந்த வாழ்த்து பெறும் அந்த வைபவத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு விஜய். 2வது நாளாக இன்னைக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த், எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு வாட்டி, சிவி சண்முகத்தை ஒரு வாட்டின்னு தனித்தனியாக பார்க்குறாரு. அப்புறம் திருமாவளவன், காங்கிரஸ் தலைவர்கள், இவங்க எல்லாரையும் வந்து IUML இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பார்க்குறாப்புல. இது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, விஜய் வந்து ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சு முதல்வருக்கு MK ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையாக பிரச்சாரம் பண்ணி இங்கே வந்துட்டாரு அப்படின்னு மீடியாவில் ஒரு செக்ஷனில் வந்து இன்னும் கூட அவர் மேலே அந்த விமர்சனத்தை முன் வைக்கிறாங்கல்ல, இதை நீர்த்து போக வைக்கணும். என்ன பண்ணலாம்? ஸோ எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் ஆகும். இந்த கண்டென்ட்டை வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, விஜய்க்கு மிகப்பெரிய அந்த நற்பெயர் பிம்பம் இருக்குல்ல, நல்ல நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்குற பிம்பம், அந்த பிம்பத்தை எளிதில் கட்டமைக்க முடியும். நீங்க பாருங்க, நேற்று காலையில் ஆரம்பிச்ச இந்த விஜய் புராணம் இப்ப வரைக்கும் ஓயவே இல்லை. இன்னும் நாளைக்கும் தொடரும். நான் இன்னும் சில தலைவர்கள்லாம் வெளியே இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்த பிறகு அவங்களையும் சந்திக்கணும். இப்ப அடுத்து மோடியை போய் பார்ப்பார், ராகுலை பார்ப்பாரு, சோனியா காந்தியை பார்ப்பாங்க. இப்போ அத்தனை பேரையும் பார்க்கறது அத்தனையும் வந்து ஒரு பிம்ப கட்டமைப்பு வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு உதவும். விஜய்க்கு வந்து யாருமே விரோதிகள் கிடையாது. கட்சி தலைவராக இருந்த வரைக்கும் விஜயனுடைய நிலைப்பாடு வேற. விஜய் வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இருந்தாரு. இப்போ முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அனைவருக்கும் பொதுவானவர், அனைவருக்கும் இணக்கமானவர், அனைவரோடு நட்பு பாராட்டக்கூடியவர், யாரையும் வந்து அவர் எதிர்த்து பேச மாட்டாரு, எதிர்த்துன்னா இந்த மாதிரி வந்து கடுமையாக விமர்சிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும். அதே போல அரசியலில் விஜய் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்காரு. அவர் ஒரு புதிய நாகரிகத்தை இந்த இளைஞர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை கட்டமைப்பதற்கு இது வந்து அவங்களுக்கு உதவுது. இதை அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. கூடவே அவர்களுடைய இந்த செய்தி பரப்புகிற சில கம்பெனிஸ் வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து அதை ரொம்ப சின்சியராக வந்து இப்போ இந்த இளைஞர்கள் மூளைக்குள்ளே போய் கடத்துகிற அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ ஏன்னா அப்படி கடத்தி தான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த தகவல்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே வருது. இப்போது நீங்கள் அண்மையில் ஒரு புகைப்படம் வெளியாச்சு. ஒரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் அத்தனை பேருக்கு வந்து நவீன செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர்கள் தேர்தலில் அவருடைய உழைப்பை பாராட்டி. எது? செல்ஃபோன் தான் மூலதனம். செல்ஃபோனில் ரீல்ஸு, செய்திகள், அந்த மெசேஜஸ்ஸு, இதையெல்லாம் வந்து எவ்வளோ வேகமாக பரப்புறீங்களோ அந்த வேகத்துக்கு வந்து அந்த செய்திகள் பரவும். குறிப்பாக இளைஞர்கள், அந்த இளைஞர்களை குறி வச்சு மட்டும்தான் வந்து அவங்க அதை பண்ணாங்க. அது போதும், அவங்க மற்றவங்களை பார்த்துப்பாங்க. நான் கூட முதல்ல என்ன நினச்சேன்னா, இவங்க இளைஞர்களை மட்டும்தான்டா டார்கெட் பண்ணுறாங்க, பெருசுகள்லாம் வந்து அதை பற்றி இவங்க கவலைப்படல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, அந்த இளைஞர்கள் குழந்தைகள் மூலமாகவே பெருசுங்க மொத்த பேரையும் உள்ள கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு மிக பயங்கரமான திட்டத்தை அவங்க எப்படியெல்லாம் வந்து யோசித்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போதான் நமக்கு முழுசாக வந்து தெரியுது. இது ஒரு புதிய வகை ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புதிய தேர்தல் ஸ்கேம், இது புதிய வகை ஸ்கேம். இது வரைக்கும் இந்த பரம்பரையாக அரசியல் செய்த அந்த கட்சிக்காரர்கள் யாருமே யோசிக்காத புதிய வகை ஸ்கேம் அது. ஏன்னா கொஞ்சமாவது வந்து யோசிப்பாங்க. எவ்வளவுதான் மோசமான அரசியல் பந்தயம் இருந்தால் கூட குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்குறதா, குழந்தைகளை பயன்படுத்த நான் தப்பாயிடுச்சப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
அப்ப இவங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு, அதாவது மோசமானவங்களே எவ்வளவு அட்வான்ஸ்டு அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரூட் மாஃபியாக்கள் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. இதுல இன்னைக்கு விஜய் வந்து இந்த இவங்க கிட்ட போய் எல்லாம் வந்து மரியாதை செலுத்துகிற அல்லது நட்பு பாராட்டுகிற இந்த படலம் ஒரு பக்கம் அரங்கேறி கொண்டிருக்கும் போதே சில அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. அதுல முக்கியமானது வந்து ஒரு 700 மதுக்கடைகளை மூடுகிற அறிவிப்பு. அதுவும் வந்து ஒரு அந்த அளவுக்கு மோசடியான அறிவிப்புங்கிறத பாருங்க. அதாவது விஜய் முதல்வரை பதவியேற்று 3 நாள் ஆகுது. இந்த 3 நாட்களில் அவர் வெளியிட்ட அறிவிப்புகள் எல்லாமே அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு வாக்கு தந்தாரோ, அதாவது நான் 100% உண்மையான வாக்கு தரேன், நான் மோசடி செய்ய மாட்டேன், கொடுத்த வாக்குறுதியை நான் அப்படி நிறைவேற்றுவேன், அப்படித்தானே விஜய் சொன்னார். அப்போ அந்த வாக்குறுதிகள் ஹானஸ்டா நிறைவேற்றப்படணும்ல. அவர் சொன்னது மாசம் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுப்பேன்னாரு. அப்புறம் அது இப்போ 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல ஒரு கண்டிஷன், 500 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துறவங்களுக்கு அது பொருந்தாதுன்ட்டார். சரியா? சரி, ஒரு பக்கம் சரி, ஏழைகள் தானே 500 யூனிட் கீழே பயன்படுத்துவாங்க, 500 யூனிட் பயன்படுத்துறானாலே அவன் ஓரளவுக்கு வசதியானவன் தானே, அவன் ஏன் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி அதை நியாயப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே எல்லாம் இனி எல்லாமே அப்படித்தான். ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பானது, இது மக்களுக்கு எதிரானது, இது விஜய் கொடுத்த வாக்குறுதியை மீற செயலுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துருச்சுன்னா அதுக்கு அவங்களே அண்டை கட்டுருவாங்க. இது அவங்க அதுக்குதான் அவங்க கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீடியா நிறுவனங்கள் மூலமாக இந்த செய்திக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து அதை மக்கள் ஏத்துக்கிற மாதிரி மக்கள் மனநிலையை மடைமாற்றம் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் பார்க்காத அரசியலுங்க, இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு மிக மிக ஆபத்தான அரசியல் இது. பார்த்துக்கோங்க. அதில் இப்போ என்னன்னா அந்த ஒயின் ஷாப்பை மூடுறேன் அப்படின்னு சொன்ன அறிவிப்பு. நண்பர்களே, உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு அண்மை காலத்தில், அதாவது 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டு வரை, அதாவது 12 ஆண்டுகளில் இந்த ஒயின் ஷாப் விஷயத்தில் அரசாங்கங்கள் எடுத்த முடிவுகளை பற்றி ஒரு சின்ன பிரீஃப், ரொம்ப இழுக்க மாட்டேன். அதில் 2011 ஜெயலலிதா அவங்க திரும்ப முதல்வராக பதவியேற்கிறாங்க. அப்படி ஏற்கும் போதே வந்து இந்த படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல முதல் கட்டமா 500 மதுக்கடைகளை மூடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போடுறாங்க. அதே போல மதுக்கடைகளுடைய வேலை நேரத்தையே வந்து அவங்க குறைப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த 500 மதுக்கடைகள் எங்க இருந்தது அப்படின்னா பள்ளி, கல்லூரி, கோயிலுக்கு அருகாமையில, பேருந்து நிலையங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கடைகளை முதல் கட்டமா மூடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 500 கடை மூடினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப 2016 வந்து அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க. அப்படி ஆட்சிக்கு வருகிற போது இன்னொரு 500 கடைகள் வந்து அவங்க மூடுறாங்க. அவங்க குறுகிய காலத்திலே வந்து அவர்கள் மரணிக்கிறாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக வர்றாரு. அவர் வந்த பிறகு வந்து ஒரு 500 மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார். இந்த கடைகளை வந்து இந்த லொகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கோயில், கல்லூரி, அதே போல பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொது மக்களுக்கு இடையூறாக இல்லாத வகையில் நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து மு.க. ஸ்டாலின் பதவிக்கு வர்றாரு. மு.க. ஸ்டாலின் பதவிக்கு வந்ததும் கிட்டத்தட்ட 1100 மதுக்கடைகளை மூடுறாரு. இதற்கு முன்பு அவங்க ஒரு 1500 கடைகள் மூடினாங்கல்ல, இந்த கடைகள் எங்கெங்க மூடினாங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜெயலலிதா காலத்தில் மூடப்பட்ட கடைகள் பிசிக்கலா எங்கெங்க மூடினாங்கன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுது. நான் கூட அதை பார்த்துருக்கேன். அடுத்து மு.க. ஸ்டாலின் காலத்தில் எங்க மூடினாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ செங்கல்பட்டு நகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு நகரத்தில் 2021ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரே ஒரு மெயின் ரோடு தான். செங்கல்பட்டு நகரன்றதே ஒரு பெரிய மெயின் ரோடு, அவ்வளவுதான். அதை ஒட்டி இருக்கிற சந்துகள் தான் அந்த செங்கல்பட்டு சிட்டிங்கிறது. அதுல அந்த உள்ள போற ஜிஎஸ்டி சாலையில 6 மதுக்கடைகள் இருந்தது, ஒரு எலைட் ஒயின் ஷாப் இருந்தது. ஒரே ஒரு நெடுஞ்சாலையில 6 மதுக்கடைகள். அது வந்து எப்பவுமே வந்து போக்குவரத்து நெரிசல் அப்படி இருக்கும். அந்த மதுக்கடையை ஒட்டிய பகுதிகளில் வண்டி நீங்க 2 வீலர்ல கூட போக முடியாது, கார்ல போறதால ரொம்ப கஷ்டம். மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு என்ன பண்ணாரு, அந்த 1000 கடைகளை மூடினார்ல, அப்படி மூடினதுல 5 கடைகளை இந்த செங்கல்பட்டு மெயின் ரோட்ல இருந்து 5 கடைகளை மூடினார். நீங்க இன்னைக்கு போய் பாருங்க, அதே செங்கல்பட்டுல அதே மெயின் ரோட்ல இன்னைக்கு வந்து போறது வந்து ஈஸியா இருக்கும், போக்குவரத்து நெரிசல் அவ்வளவு குறைஞ்சிருக்காது. 5 கடைகளை மூடினதை லிட்டரலா நம்மளால பார்க்க முடிஞ்சது.
அதே போலத்தான் பல்வேறு இடங்களிலும் இவங்க கோயில் கல்லூரிகள் இங்கெல்லாம் இருக்கிற இடத்த மூடுறாங்கல்ல, இவங்க மூணு லட்சம் என்னன்னு தெரியாது. ஆனா உண்மையிலேயே மு.க.ஸ்டாலின் வந்து மூடினார், அந்த 1000 கடைகளை மூடினார். இப்போ விஜய் திரும்ப வந்து இதே அறிவிப்பு வெளியிடுறாரு. கோயில் கல்லூரி சர்ச்சு இல்ல மற்ற பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற இடங்கள்ல இருக்கிற கடைகளை 700 கடைகளுக்கு மேல மூடுறதா சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி அறிவிப்பு வெளியிட்டாங்கல்ல, அப்போ உண்மையிலே மூடுனாங்களா அப்படின்னா, ஒரு இடத்தில் மூடுனா 2 இடத்துல கடை திறக்கிறது. இதுதான் வந்து இத்தனை காலம், அதாவது மு.க.ஸ்டாலின் ஆட்சி காலத்துல நான் சொல்லலை. ஏன்னா மு.க.ஸ்டாலின் ஆட்சி காலத்துல மூடப்பட்ட மதுக்கடைகள் மீண்டும் பெருகவே இல்லை, எண்ணிக்கை அதிகரிக்கப்படலை. கடையை மூடினாங்க, அவ்வளவுதான். 1000 கடையை மூடினாங்கன்னா அதே நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் தான். கடைகள் மாறி இருக்கும், வேற இடத்துக்கு போயிருக்கும், அவ்வளவுதானே தவிர கடைகளை மீண்டும் அதிகரிக்காம பார்த்துக்கிட்டாரு. ஆனா அதற்கு முந்தைய ஆட்சி காலத்துல ஒரு இடத்துல கடையை மூடிடுவாங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடையை மூடிட்டாங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி வெவ்வேறு இடங்கள்ல 2 கடை திறக்கிறது. ஒன்னு பாரோட இருக்கும், இன்னொன்னு பார் இல்லாம இருக்கும். இது ஒரு டெக்னிக். எப்படி பின்ன இப்போ கடையை மூடினா வருவாய் குறையணும்ல, மதுக்கடைகளுக்கான வருவாய் குறையணும். ஆனா மாறாக கடையை மூடினாலும் வருவாய் டபுள் மடங்கு ஏறிக்கிட்டே போகுது. நீங்க ஒயின் ஷாப் டாஸ்மாகோட வருமானத்தை பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் வருவாய் குறைஞ்சே இருக்காது, ஏறிக்கிட்டே தான் போகும். அப்படி இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இப்படித்தான் நடந்தது. இப்போ இந்த 700 கடைகளுக்கு மேல மூடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதுவும் அப்ப எல்லா கடையும் வந்து கோயிலை ஒட்டியே இருக்கா, பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே இருக்கா, அல்லது பொதுமக்களுக்கு இடையூறாவே இருக்கா? அந்த கேள்வி ஒண்ணு வருது இல்லையா? இந்த கடைகளை எப்படி மூடுறாங்க, எங்க இருக்கிற கடைகள் எப்படி மூடப்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல அந்த மற்ற அறிவிப்புகள் ஒண்ணுன்னா வந்து வெளியில் வருது. அப்படி வர வர அதில் ஒவ்வொன்றுத்துலையும் எந்த அளவுக்கு ஹானஸ்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து விஜய் நினைச்சது நடக்குது. அவருக்கு வந்து இது ஹனிமூன் காலம், அந்த 6 மாத காலம். அதாவது ஒரு முறை ப. சிதம்பரத்தை 2000 வந்து அவரை மீட் பண்ணோம். அப்போ வந்து அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் விட்டே வெளியே வந்துட்டார். ஏன்னா ஜெயலலிதா கூட காங்கிரஸ் கூட்டணி போனது பிடிக்காம தமிழ் மாநில காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து ஜனநாயக பேரவை அப்படின்னு ஒரு இதை ஆரம்பிச்சு கலைஞர் கூட கூட்டணியில இருந்தார் அவர். அந்த டைம்ல அவரை பார்க்க போது ஜெயலலிதாவோட ஆட்சி அமைஞ்சிருந்தது. அப்போ அவர்கிட்ட இந்த ஆட்சியை பத்தி பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நான் தான் கேட்டேன். அப்போ அவரு சொன்னாரு, சங்கர், இது வந்து ஹனிமூன் காலம். என்னடா ஜெயலலிதா ஆட்சியை போய் ஹனிமூன் சொல்றேன்னு எதாவது தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து பொதுவா இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு சொல்றேன். இது வந்து ஹனிமூன் காலம். முதல் 6 மாசத்துக்கு வந்து என்ன பண்ணாலும் பெரிய அளவுக்கு அது அதிரடியா தெரியும், பெரிய அளவுக்கு வந்து மீடியா அதை கவர் பண்ணுவாங்க. அதனால நம்ம என்ன சொன்னாலும் வந்து அது எடுப்படாது. நம்ம சொல்றதெல்லாம் வந்து ஏதோ பொறாமையில சொல்ற மாதிரி அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால வந்து நம்ம இப்ப பேசாம இருக்கிறது தான் நல்லது. அதனால அது அவங்களுடைய அந்த அதிரடிகள் தொடரட்டும். என்ன பண்ணாலும் அதிரடியாக தான் பார்ப்பாங்க. அதனால அந்த பார்வை தொடரட்டும். ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்க, நான் நல்ல டீட்டெயிலாக பேட்டி தரேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அது ஞாபகத்துக்கு வருது, இவர்கள் செய்வது அதை இந்த மீடியா கவர் பண்ற விதம் இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு சிதம்பரத்தினுடைய அந்த வார்த்தைகள் தான் நினைவுக்கு வருது. இப்போ என்ன பண்ணாலும் அதை எல்லாமே வந்து ஒரு தேவ தூதன் வந்து புதுசா செய்யற மாதிரியோ, இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரமே இப்படி ஒரு முதல்வரை பார்க்கலங்கிற மாதிரியோ, இப்படி ஒரு நடைமுறையே தமிழ்நாட்டில் இல்லைன்ற மாதிரியோ, ஏதோ காட்டு மிராண்டிகளா நம்மெல்லாம் இருந்த மாதிரியோ, அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு காட்டு மிராண்டி அரசியல் நடத்தின மாதிரியோ, விஜய் வந்துதான் அது நாகரிக அரசியலா மாறின மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த மீடியா நிறுவ முற்படுகிறது. நான் திரும்ப சொல்றேன், இந்த ஒரு பொய்யான இந்த கட்டமைப்பு பண்றாங்களே, இதுக்காகவே இவர்களை பாலைவனத்துல அம்மனமா உருட்டி விடணும் அப்படின்ற அளவுக்கு வந்து நமக்கு ஆத்திரமா இருக்கு. முதல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்ததை பாருங்க. இதற்கு முன்பு இருந்த அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு நாகரிக அரசியல் நடத்துறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நாகரிக அரசியல் பேசுற இந்த முதல்வர் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு வரை எப்படிப்பட்ட நாகரிக அரசியலை எடுத்தாரு அப்படிங்கிறத பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு வாய் வரலையே, இது தப்பு விஜய் சார், நீங்க பண்றது தப்பு. அவர் இத்தனை சீனியரான ஒரு அரசியல்வாதி, ஒரு பண்புள்ள முதலமைச்சர், உங்களை எந்த இடத்துலையும் திட்டல அவரை போய் இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே, இது தப்பு விஜய் சார் அப்படின்னு சொல்ல ஒரு நாய்க்கு வாய் வரலையடா. ஒருத்தனை வந்து அதை பேசவே இல்லையே. ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற ஒரு சிலர் மட்டும்தான் வந்து
இப்போ வரைக்கும் அந்த நெறிமுறையை பயன்படுத்தி பேசுற ஒரு சிலர் தான் பேசுனாங்களே தவிர ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த பேச்சுக்கு தானே, அந்த அநாகரிக பேச்சுக்கு தானே வந்து நீங்க கவர் பண்ணீங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. ஃபுல் லைவ் கவரேஜ் கொடுத்தீங்களே. பண்பா பேசினவரை நீங்க என்ன பண்ணீங்க, ஊருக மாதிரி அப்பப்போ காமிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு விஜய்க்கு தானே முழு இது பண்ணீங்க. நாகரிக அரசியல் பண்ணவரை அன்னைக்கு நீங்க கழட்டி விட்டி கண்டுக்காம விட்டீங்க. அன்னைக்கு அநாகரிக அரசியல் பண்ணி அதன் மூலமாக ஒருவரை வீழ்த்தி எப்படிடா ஒரு மார்க்கெட்டிங் மாதிரியே பண்ணாங்களடா, எப்படிடா அதை சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து திரும்ப வந்து அவரையே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஒரு மார்க்கெட்டிங்ல நியாய தர்மம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பிராண்டிங்கை மட்டும் பெருசா பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங்ல அடுத்த எதிராளி கம்பெனி எப்படி அடிக்கிறது வீழ்த்துறது அப்படிங்கிற மாதிரி பண்ணி வீழ்த்திட்டு பிறகு வந்து ஏன் பிராண்ட் எவ்வளவு பெருசு பாருங்க அப்படின்னு சொல்லி சக்சஸ் பண்ணி காட்டிட்ட பிறகு அவங்க வந்து ஊருக்கே பெரிய ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அதே மாதிரி தான் வந்து விஜய் சாரை இன்னைக்கு காட்டுறாங்க. அவர்கள் நிறுவனங்கள் வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம முடிச்சிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா ஒரு நல்ல ஆட்சியை, மக்களுக்காகவே பாடுபட்ட ஒரு ஆட்சியை வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து குதூகலிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ல கொண்டாட்டம் நடக்குது, ரூட்ல கொண்டாட்டம் நடக்குது. இது எல்லாத்தையுமே வந்து கண்டு காணாம கடந்து போயிட்டு அவ்வளோத்தையும் அரங்கேற்றுற ஒருத்தரை வந்து நீங்க இன்னைக்கு நாகரிக அரசியல்வாதி, இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு புனித அரசியல் அப்படின்னு கட்டமைக்கிறீங்களே, உண்மையிலே முடியல.